திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பாஜக ஓபிசி அணி மருத்துவம், தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 2047 வளர்ச்சி அடைந்து பாரதம்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது ஏதாவது அரசியல் கட்சிகள் சொல்ல முடியுங்களா? அந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வேணா இலக்கு இருக்கலாம். ஸ்டாலின் குடும்பம், கோபாலபுரத்து குடும்பத்துக்கு 2047 உலகத்திலேயே முதன்மையான பணக்கார குடும்பமா கோபாலபுரம் குடும்பம் இருக்குன்னு அவங்க இலக்கு வைக்கலாமே தவிர தமிழ்நாட்டுக்கு நல்லா திராவிட கட்சிட்ட திமுக இலக்கே கிடையாது. காலையில் ஒன்று பார்த்தேன். நான் அதை பற்றிய விளக்கத்தை எனது எக்ஸ் பதிவுலையும் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு வீடியோ மூலமாகவும் நான் சொல்லியிருக்கேன். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டு அரசியல்ல எங்களுக்கு பிரதான அரசியல் எதிரி திமுக மட்டும்தான். வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிர்கட்சி இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துறேன். தேசிய அளவில் அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். அதனால நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் எந்த கட்சியுடனும் நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால மோடியின் தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிங்கிள் பாயிண்ட் கண்டிஷன். ஒரே நிபந்தனை அது ஒண்ணுதான். அண்ணாமலை பற்றி சொல்லியிருக்காரு. யாரு பேசுறது அப்படி? இவர் மலைங்க. அதனால சின்ன சின்ன விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு உளியை வச்சு மலையை தகர்க்க முடியும் நான் நினைக்கல. அதனால தேர்தல் இருக்கிற நேரத்தில் இது மாதிரி பரஸ்பர விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லதுதான் நான் நினைக்கிறேன்.